ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதையும் தாண்டி பண்ணீங்கன்னா உங்கள் தலையெழுத்து. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வேலையை பாரு. என்ன தேடுறேன்னு சொன்னா நானே சேர்ந்து தேடுவேன்ல. அது ஒன்றும் இல்லைடா. ஏ பாக்கியம், பாக்கியம், ஏ பாக்கியம், நீ சொன்னாதானடி எனக்கு தெரியும். சொல்ல முடியாது, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சொல்லி தான் தொலைய, என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன்ல. ஹே, நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்ல, வேலையை பார்த்துட்டு போயேன். பாக்கியம், என்னடா? பாக்கியம், நீ என் மடியில் படுத்துக்கிறியா? சாகர், ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் டைம்ல அவளுக்கு பிடிச்ச பர்சன் பக்கத்துல இருந்தா நிம்மதியா ஃபீல் பண்ணுவா தெரியுமா? பசங்களுக்கு கூட இந்த மாதிரி டைமில் லவ் பண்ணுற பொண்ணு கூடவே இருக்கணும்னு தான் தோணும். ஆனால் ஒர்க் ப்ரெஷராலையும் ஜாப் டென்ஷன்னாலையும் கூட இருக்க முடியாமலே போயிடும். சாகர், என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்? உன்கிட்ட இது பிடிக்கும் அது பிடிக்கும்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா உன்னை மொத்தமாகவே எனக்கு பிடிக்கும். மொத்தமானா? உன் காதல், உன் கோபம், உன் குறும்பு, இந்த மொத்த பேக்கேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்? நான் எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ அடிச்சாலும் நான் சொல்றதை நீ கேட்ப. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை எப்பயும் ஜட்ஜ் பண்ணாம என்னை அப்படியே அக்செப்ட் பண்றல, ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்னை பார்த்துக்கிறல, அது எனக்கு இன்னும் பிடிக்கும். நீ என் கூட இருக்கும்போது நான் ஒரு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுப்ப பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பாக்கியம், நான் எதுக்கு லிவின்ல இருக்கணும்னு சொன்னேன் தெரியுமா? ஹாஸ்டல் ஃபுட்டு பிடிக்காம தானே? அது இல்லை. அப்புறம் நான் எதுக்கு லிவின்ல இருக்கணும்னு சொன்னேன்னா, என் லவ் சொன்னா பத்தாது, காமிக்கணும்னு நினைச்சேன். हाय बागी। हाय जेसी। क्लाइंट वर्कலாம் எப்படி போகுது? गुड जेसी। इधर एक बार देखो बागी। ओके। டேய், என்னடா பண்ற? யாரா நீ? செக்யூரிட்டி என்னடா பண்றேன்னு கேட்டா செக்யூரிட்டியை கூப்பிடுற? ரெண்டடி பின்னாடி பின்னலு. கையை கட்டு. வாய் மேல விரல் வை. ஜேசி சார், நீங்க வந்ததுலேருந்தே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. நான் சாவர வரைக்குமே இவனுக்கு மட்டும்தான், வேற எவனுக்கும் இல்லை. என் காதல், என் பகை, என் பைத்தியக்காரத்தனம்
அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். இனிமேலாச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. ம், போலாம். சொல்ல மறந்துட்டேன். இவன் தான் என் ஆளு. அர்ஜுன் ரெட்டில விஜய் தேவர்கொண்டா மாதிரி இவன். நான் லவ் பண்றதால கீதா கோவிந்தம் விஜய் தேவர்கொண்டா மாதிரி எனக்காக மாறி இருக்கான். அவனை அப்படியே இருக்க விட்டுருங்க. அர்ஜுன் ரெட்டியா மாத்திராதீங்க. வா போலாம். ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு. ஸ்மெல்லு தூக்கு. அண்ணா சாப்பிட்றா. சாகர் பிரியாணின்னு சொன்னா. டே மாமா, என்னடா சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்க? தங்கச்சி சப்பாத்தி தாண்டா சுட்டுருக்கா. ஏய், நீ சாப்பிடாத. அவ பிரியாணி இல்ல சொன்னா. என்ன நினைச்சிட்டு இருக்க என்னை பத்தி அவ? எனக்கு செத்தாவன். இது என்ன இவ்வளோ கடைசா இருக்கு? ஏ பாக்கியம், ஜீவன் வரான்னு பிரியாணி செய்ய சொன்னல, நீ ஏன் சப்பாத்தி சுட்டு வச்சிருக்க? அப்புறம் நான் சொன்னதுக்கு என்ன ரெஸ்பெக்ட் இருக்கு? என்ன மாமா, உன் பிளேட்டில் லெக் பீஸ் போட்டுக்கலையா? ம் உள்ள எல்லாம் ம் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் பிரியாணியை விட சப்பாத்தி ரொம்ப ஹெல்தி இல்லடா. இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேணாம் 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 வேணாம். வேணாம் பாக்கி. யார் இந்த பொண்ணு? ஃப்ரெண்டு. உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவ உன்னை பாக்குற பார்வையில ஏதோ தப்பா இருக்கு. ஒரு பொண்ணை பத்தி ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். பாக்கியம் ப்ளீஸ். அந்த பொண்ணு எனக்கு எல்கேஜில இருந்து ஃப்ரெண்டு. ஸ்கூல்ல ஏ ஃபார் ஆப்பிள் இல்ல இருந்து தெரியும் அவளை. அதுக்காகவா இப்போ ஹெச் ஃபார் ஹார்ட் இமோஜி அனுப்பி வச்சிருக்கா? அது ஜஸ்ட் அப்ரிசியேஷன் பாக்கியம். அப்ரிசியேஷனா? அப்ரிசியேஷன்னா ஒரு கிளாப்ஸ், ஒரு தம்ஸ் அப் போடலாம், இல்லனா ஒரு சூப்பர்னு சொல்லலாம். ஹார்ட் இமோஜி எதுக்கு? ஹார்ட் இமோஜிங்கிறது எவ்ளோ டேஞ்சரஸ்னு தெரியுமா? டேஞ்சரஸ் என்ன இருக்கு பாக்கியம்? அது ஃப்ரெண்ட்ஷிப் சிம்பிள் தானே. ஃப்ரெண்ட்ஷிப் சிம்பிளா? ஃப்ரெண்ட்ஷிப் சிம்பிள்னா ஒரு ப்ளூ ஹார்ட்டோ இல்ல எல்லோ ஹார்ட்டோ தான். ரெட் ஹார்ட் எதுக்கு? அப்போ ஐ லவ் யூ சொல்றல இன்டைரக்டா? ஏய், எதுக்குடா இப்ப சிரிக்கிற? இது நார்மல் ஹார்ட்டா ஸ்பார்க்கிள் ஹார்ட்டான்னு பார்த்து சொல்லு. இது நீயே பாரு. இது நார்மல் ரெட் ஹார்ட் பாக்கியம். நார்மல் ரெட் ஹார்ட்டா? நார்மல் ஹார்ட்னா எவ்வளோ டேஞ்சரஸ்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னா அவ ஹார்ட்ல உனக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு இன்டைரக்டா ஹிண்ட் கொடுக்குறா. நீ அவளுக்கு என்ன ரிப்ளை பண்ண? ஸ்மைல் இமோஜி அனுப்புனேன். ஸ்மைல் இமோஜியா? ஸ்மைல் இமோஜி போட்டியா? அப்போ அவ கொடுத்த ஹிண்ட்டுக்கு நீ ஓகே சொல்றல? ஓகே சொல்றியா? அன்னைக்கு தானடா சொன்னேன் பொண்ணுங்கிட்டலாம் பேசாதன்னு. மாற மாட்டல நீ? மாற மாட்டல? பசங்களே இப்படிதான் இல்ல? ஏய், என்ன? அது அடிக்கிறது வலிக்குது, கொஞ்சம் மெதுவா அடி பாக்கியம். சரி, அடிக்க வேணான்னா நான் சொல்றத செய். சொல்லு, என்ன பண்ணணும்? இப்பவே அவ chat ஓபன் பண்ணி my girlfriend didn't like the heart emoji, please use thumbs up symbol from now on அனுப்பு. இல்லனா அவ போஸ்ட் ஓபன் பண்ணி என் குட்டி தங்கச்சி ஒரு தங்கம்னு கமெண்ட் போடு. ஓகேவா? பாக்கியம் அது கொஞ்சம் ஓவரா இல்ல? அவளுக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணமா? மாப்பிள்ள கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா? மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சா? அது இன்னும் டேஞ்சரஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ ஓல்டு கிரஷ்க்கு
ஹார்ட் அனுப்பி ட்ரை பண்ண பார்க்கறான்னு நினைக்கிறேன். சாகர், ம் நீ ரொம்ப இன்னசென்ட். ம் உனக்கு உலகம் தெரியாது. ம், ம், ஆ? அவ்வளோ வேணாம். ம். அ, அ, அ. இப்போவே பிளாக் பண்ணு. இல்லனா நான் என்ன ஆ, பண்ணுவேன் ஐயோ எனக்கு தெரியாது. பாக்கியம், எனக்கு உன்னை விட்டா உலகத்தில் வேற யாருமே முக்கியம் இல்லைம்மா. பாரு, இப்போவே பிளாக் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாம கல்யாணத்துக்கு போனேன்னு வை. உனக்கு கல்யாணம், கழுத கூட. ஓகேவா? சி சி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உலகத்தில் இருக்க எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டேன். ஓகேவா? லவ் யூ புச்சுக்கண்ணா. ம், லவ் யூ லவ் யூ. அண்ணா, அண்ணா, அடே ம், ம். கூப்பிட்டது கேக்கல, கொன்றுவேன். வேணாம்மா, சொல்லு, என்னாச்சு? ஹா, நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் வந்துச்சு. உன் பர்த்டே தானே? இது கை, இதை மடக்குனா வேணாம் 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 வேணாம். அவ வேற இருக்கா தங்கச்சி. நாளைக்கு மச்சான் பர்த்டே. अच्छा सागर जी का बर्थडे है क्या? तो मैं विश करूंगी. ஹா ருக்கோ ருக்கோ. ஹலோ, கரெக்ட். இப்ப வேணாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். பர்த்டே டுமாரோ. ठीक है. ம் 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 ம். நான் சொல்றத கவனமா கேளுங்க. நாளைக்கே அவன் பர்த்டே. பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். என்ன பிளான் பண்ணலாம் சொல்லுங்க? ரீல் ஸ்டாண்ட் கொடுமா, செம சர்ப்ரைஸா ஃபீல் பண்ணுவான். பாவம், நேத்து தான் உடஞ்சு போச்சு. இந்த மாதிரி லூஸ் தனமான ஐடியா கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. बागी स्काई में क्रैकर्स से विश करेंगे क्या? अच्छा है, पर और थोड़ा सोचेंगे. ஒண்ணு பண்ணலாம், நான் மச்சான் பேரை சொல்லி தேங்காய் உடைக்கிறேன். என்னடா இது சத்தம்னு மச்சான் வருவான். மாமா வாழ்க்கையில இருந்து பாக்குறப்ப ஹாப்பி பர்த்டே இருக்கிறது பார்த்தா சர்ப்ரைஸ் ஆயிடுவான். அதே தேங்காய் எடுத்து உன் தலையில போட்டுருவேன். இவ்வளவு கேவலமான ஐடியா கொடுத்ததுக்கு. அந்த அளவுக்கு கோவப்பட வேண்டாம். सागर एज कितना है? 26. तो 26 गिफ्ट्स दे कैसे लगेगा? ஆல்ரெடி இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கறது மூவில வந்திருக்குல்ல. பீரெல்லாம் வாங்கி हाँ बागी प्राइवेट थिएटर. அதுவும் காமன் ஆகிருச்சே. அவனுக்கு நானே பெருசா புதுசா நானே ஏதாவது பிளான் பண்ணிக்கிறேன். அண்ணா, இப்பவே லேட் ஆகிருச்சு. அவனுக்காக ஷாப்பிங் பண்ணணும். நீங்க 2 பேரும் 11:30க்கு ஷார்ப் ஃபிளாட்டுக்கு வந்துருங்க. வந்துடுறேன். பை बाय. பை. பை. மறுபடியும் நைஸ் கேர்ள். அவன் ஃபேவரட் கலர் ஷர்ட் வாங்கியாச்சு. அவன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். ரொம்ப நேரமா கால் பண்ணல, தூங்கிருப்பானோ? அப்பெல்லாம் இருக்காது. தூங்கிருந்தா நான் கொடுக்குற சர்ப்ரைஸ்ல ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துடும். நான் கொடுக்குற சர்ப்ரைஸ் எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் எந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துருக்க மாட்டான். ஹாப்பி பர்த்டே பூஜிக்கண்ணா.